ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஒன்று பார்த்துடலாங்க. கேன்வாஸில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட இறக்கத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 8.5 இன்ச் இருக்குங்க நெக்கோட இறக்கம். நெக்கோட மேலே வந்து இறக்கத்துலேருந்து மேலே 1 இன்ச்சு, அதுக்கு சைடில் வந்து நான் 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து அதிகமாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அகலம் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து இருக்குது பார்த்திங்களா, கீழேயும் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அதுலேருந்து கீழே அப்படியே கிராஸாக நம்ம ஒரு வளைவு மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்குக்கு கீழே எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது. நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. நான் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த டிசைன் வந்து 1.5 இன்ச்சுக்கு வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1 இன்ச்சு வந்து சைடில் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த வளைவு பார்த்து வளைவாக நல்லா எடுத்துக்கோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் எனக்கு 1/2 இன்ச்சு மட்டும் போதும், ரொம்ப அகலப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நெக்கு. அதனால் நான் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அகலமாகவும் இன்னும் கொஞ்சம் அகலமாகவும் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸில் மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாரீ ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலர், டபுள் கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து நெக்கு கீழே வந்து இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது, டிசைன் ஜாயின் பண்ணும்போது இந்த அடையாளம் இது வந்து தேவை. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சாரீ கலருங்க. சாரியில் வந்து இந்த டிசைன் மட்டும் தனியாக வச்சு நான் சாரியில் வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேன்வாஸை வச்சு. இப்போது ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸும் லைனிங்கும் ஒன்றா வச்சுருக்கேன். ப்ளவுஸில் வந்து நான் இன்னும் கட் பண்ணல இல்லைங்களா, இந்த கட் பண்ண கேன்வாஸை வச்சு நான் மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணுற வீடியோ வந்து கொஞ்சம் டெலிட் ஆகிடுச்சிங்க, சாரி. அதனால் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த கேன்வாஸ் வரைக்கும் வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கேன்வாஸ் வந்து நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ப்ளவுஸு கீழே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் மடித்து தைச்சிட்டேன். இது வந்து ரைட் சைடு ராங் சைடு ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறேங்க. நம்ம அயன் பண்ணோம் பார்த்தீங்களா, அயன் பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த கேன்வாஸு, அதை வந்து ப்ளவுஸோட ராங் சைடு வச்சு நல்ல பக்கமாக நம்ம திருப்பிக்கணும். ஓரத்தில் வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடுங்க. லைட்டாக 1/4 இன்ச்சு மட்டும் இருக்கணும். 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ராங் சைடு பக்கம் தான் வச்சு நம்ம தைக்கணும். தைச்சிட்டு அந்த அப்படியே அடித்து திருப்பி மின் சைடாக எடுத்துக்கலாம். நாம் அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு அளவுலேயே கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு வாங்க. வளைவு வர இடத்துல கைடை நிறுத்திட்டு திருப்புங்க கரெக்டாக. அப்போ தான் அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும் நம்மளுக்கு. சின்னதாக அந்த உள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு கட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. தையல் மேலே விழக்கூடாது, தையல் மேலே விழாமல் சின்ன சின்னதாக கட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரைட் சைடாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க. நல்ல பக்கம் திருப்பி எடுத்துட்டேன். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். படிமான தையல் ஒன்று போட்டுட்டேன். இப்போ அவுட் சைடு வெளி பக்கம் பார்த்திங்கன்னா துணி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, கேன்வாஸை விட்டுட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 1/4 இன்ச்சு இருக்கிற துணியை வந்து நான் மடித்து தைச்சிக்கிறேன். ஏன்னா அப்படியே வச்சு தைச்சோன்னா பிசுறு தெரியும் இல்லைங்களா, அதனால் நல்லா இருக்காது. அதனால தான் 1/4 இன்ச்சில் மடித்து தைச்சிடுறேன். தைச்சிட்டு இப்போது அதுக்கு மேலேயே வச்சு தைச்சிடலாங்க.
ப்ளவுஸுக்கு மேலேயே வச்சு நான் அதை ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிசுறு தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி துணியை மடித்து தைச்சி கீழ் பக்கம் வந்து பிசுறு தெரியாத மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் மடித்து தைச்சிட்டேன் நான். அதனால் கீழ்ப்பக்கம் தெரியாத மாதிரி தைச்சிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடு நான் தைச்சிட்டு காட்டுறேன். இப்போ 2 சைடுமே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ கீழ்ப்பக்கம் கட் பண்ண பார்த்தீங்களா, அதுதான் அடையாளத்துக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி லைனிங் துணியில் 2 துணியும் எடுத்து வச்சுருக்கேன் நான். எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸை விட 2 லைனிங் துணி எக்ஸ்ட்ராவாக 4 பக்கமும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக துணி எடுத்துக்கோங்க, 3 சைடு. இப்போ மேல் பக்கம் வரைக்கும் நான் அடித்து திருப்பிடுறேங்க. மேல் பக்கம் வரைக்கும் அடித்து திருப்பிட்டு பிங்க் கலர் ப்ளவுஸ் கலர் வந்து ஒரு பீஸு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது க்ரீன் கலர் ஒரு பீஸு, ஏன்னா சாரீ கலர் வந்து க்ரீன் கலருங்க, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு. அதனால் ப்ளவுஸ் கலர் ஒன்று, சாரீ கலர் ஒன்று மாற்றி மாற்றி வச்சு இதே மாதிரி ஃபுல்லாக வந்து தைச்சிக்கோங்க. இதே மாதிரியே 1 பை 1 நான் வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிறேங்க. ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, முதுகு பக்கம் ஒரு பீஸ், அதை வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றத அளந்து பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அளந்து பார்த்துட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல லேஸ் வந்து ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து காலியாக இருக்குது இல்லைங்களா, 2 சைடு ஓரத்துலேயும் அதே மாதிரியே நான் வந்து லேஸை வந்து தைச்சிக்கிறேங்க. இந்த வளைவு வருது பார்த்திங்களா, அந்த வளைவு வர இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு ஃப்ளிட் கொடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. அவுட் சைடு வெளி சைடு 2 சைடுமே நான் வந்து லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸ் இருக்குங்களா, இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரியே வச்சு தைச்சிக்கிறேங்க. இப்போது கீழே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அடையாளத்துக்கு, அந்த பீஸை வந்து வச்சு மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து காலியாக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ளவுஸில் வந்து 1.5 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து தைச்சிட்டோம். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிசுறு இருக்குங்க. அதனால் நான் வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன். கடைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் பீஸு, அதனால் கீழே வந்து நான் பிங்க் கலரில் நான் பைப்பிங் கொடுத்துக்கிறேன். ஒரு பீஸ் கொடுத்துட்டு அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். பைப்பிங் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேங்க. ஏன்னா மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா லேஸ் இருக்கட்டும், பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அழகாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அந்த பீஸை வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன், எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடணும், ப்ளவுஸை வச்சு ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம தைக்கிற அளவு வரைக்கும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப வந்து உள்பக்கம் வந்து துணி கொடுக்க வேண்டாம். இப்போ வந்து ப்ளவுஸ் 2 சைடும் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா பின் குத்திக்கோங்க. அதே மாதிரி ஒரு விஷயம், ப்ளவுஸோட பின்பக்கம் வந்து ப்ளவுஸோட இறக்கத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பின் கழுத்தை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத இன்ச் டேப் வச்சு நீங்கள் வந்து ஒரு தடவை அளந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கம்மியாக நம்ம வச்சிடக்கூடாது, அதுக்காக தான். கழுத்து மாறிடும், அளவு வந்து மாறிடும். டபுள் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடும் அதே மாதிரியே வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, டிசைன் முடிச்சிட்டோம். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா முன் சைடும் வர மாதிரி அதே பீஸே வச்சு நான் ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டேங்க. சாரியோட பீஸை கட் பண்ணி வச்சு போட்டுக்கிட்டேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸு, ப்ளவுஸ் டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்குங்க. டெய்லரிங் டிப்பு, ப்ளவுஸ் டிப்பெல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க. நிறைய டெய்லரிங் டிப்லாம் கொடுத்துட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நியூ டெய்லராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.